நான் தேவர் கிடையாது. நான் அந்த கம்யூனிட்டி சப்போர்ட் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. எல்லா ஜாதிகளும் ஒன்றா பார்க்கக்கூடியவங்க. ஒரு தேசிய தலைவர், நல்ல ஒரு பெரிய தலைவராக இருந்தவங்கள ஒரு ஜாதி கட்சிக்குள்ளார கொண்டு வந்த அரசியலை இவங்க தெளிவாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அது எனக்கு புரியுது. ஒரு சில நேரங்களில் அரசியல் பண்ணி சிலரை மறைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அது இந்த படத்தில் நமக்கு தெளிவாக தெரிய வருது. எப்படியோ இருட்டடிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ இந்த படம் பார்த்தோன்னே நமக்கு தெளிவாக புரியுது. நிறைய பேர் அவரை ஜாதியாக காமிச்சிக்கிறான். இன்றைக்கி வாழ்கிறவங்களாம் ஜாதி ஆக்கிட்டாங்க. ஆனால் அவர் ஜாதி மதம் இல்லாமல் வாழ்ந்துருக்கான்றது நல்லா அருமையாக திரைக்கதையை நல்லா பண்ணி எடுத்திருக்காங்க. ஒற்றுமையாக இருக்கணும்னு வர்றாரு. எல்லா ஜாதியும் மனுஷனாக பிறந்தவங்க ஜாதின்ற அடிப்படையில் வாழக்கூடாதுன்னு சொல்கிறார். நீங்கள் கமர்ஷியல் சினிமா பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது, ஒரு ஹிஸ்ட்ரி படமாக பார்க்கலாம். அதாவது ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இவர் இப்படி தான் இருந்தார், இவர் இதை தான் பண்ணார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதி தலைவராக பார்க்காம ஒரு தலைவராக பார்க்கணும், அவ்வளோதான். என்ன பார்த்தாலும் ஒரு தலைவராக பார்க்கணுன்னா இந்த படத்தை பார்க்கலாம். நம்ம ஒரு ஜாதி தலைவராக நினைக்காம ஒரு தலைவராக பார்க்கணுன்னா இந்த மூவி பார்க்கலாம். உண்மையான வாழ்க்கை வரலாறு தான் எடுத்திருக்காரு. டைரக்டருக்கு மிக்க நன்றி. அவர் ஒரு ஜாதிய தலைவர் இல்லை, தேசிய தலைவர் அப்படிங்கிறதான் படத்தோட கான்செப்ட். எல்லாமே ஜாதிய தலைவர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஜாதிய தலைவர் கிடையாது, தேசிய தலைவர். பாட்டுலாம் இசைஞானி இளையராஜாவுடைய பாட்டு தெறிக்க விட்டுருக்கார் பாட்டை. இது ஒரு பெரிய வேள்வியை உருவாக்கும் தமிழ்நாட்டில். இந்த படத்தை அவசியம் எல்லாமே பார்க்கணும்.